அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் இன்றைக்கி தேங்காய் மில்க் ஷேக் தான் பார்க்க போகிறோம். என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 3/4 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அதை புதுசாக கட் பண்ணியிருக்கேன். இந்த பாதாம் பருப்பும் முந்திரி பருப்பும் நான் சுடு தண்ணியில் 1/2 hour ஊற வச்சுருந்தேன். இப்போ இந்த தேங்காய்க்கெல்லாம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ தண்ணிக்கு பதிலாக பால் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறேன். பால் நல்லா ஒரு 1/2 டம்ளர் ஃபஸ்ட்டு விட்டு நம்ம அரைச்சி பால் எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா புழிஞ்சி எடுத்துக்கலாம். இது நம்ம தண்ணி விடாமல் பால் விட்டு அரைச்சோம் அப்படின்னா இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், திக்னஸாக இருக்கும். இப்போ இதை பிழிஞ்சு நான் மறுபடியும் அதே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். 1/2 டம்ளர் பாலையும் நான் சேர்த்துக்கிறேன். இதே மாதிரி நான் 2 டம்ளர் பால் விற்று பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம இப்போ பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தண்ணி சேர்க்காமல் வெறும் பால் மட்டுமே சேர்த்து இதில் நம்ம இப்போ தேங்காய் பால் எடுத்துக்க போகிறோம். இது கடைசி பால் நம்ம இப்போ புழிஞ்சு எடுத்துக்கிறேன். இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இந்த வெயிலுக்கு செம்மையாக இருக்கும், குளிர்ச்சியாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் பால் புழிஞ்சு நல்லா எடுத்துக்கிட்டேன். ஊற வச்சிருந்த பாதாம் முந்திரி நான் இப்போ ஃபஸ்ட்டு மிக்சியில் சேர்த்து கொரன்னு அரைச்சிக்கலாம். கொரன்னு அரைச்சதுக்கப்புறம் அப்புறம் நம்ம பால் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொரன்னு அரைஞ்சதுக்கப்புறம் இப்போ பிழிஞ்சு வச்ச பாலை நம்ம சேர்த்துக்கலாம். அதில் இப்போ இந்த பாலுக்கு நமக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 6 டீஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கேன். இதை நல்லா இப்போ மிக்ஸியில் அடித்து ஒட்டிட்டோம் அப்படின்னா நல்லா நுர வந்துச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணி மேலே நல்லா டெக்கரேஷனுக்காக நம்ம முந்திரி பாதாம் இதை நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். இந்த நோம்பு நாளில் இந்த தேங்காய் பால் ரொம்ப டேஸ்ட்டாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கும். இதை நீங்கள் கூல் பண்ணியும் சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.